ஹாய் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவை நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இருந்தால் லட்டு பூந்தி சரியாக வராது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் விட்டுட்டோன்னா தண்ணி ஆகிடும். இல்லைன்னா கட்டிடும், நிறைய கட்டிடும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா தான் அந்த கட்டி இல்லாமல் கலக்க முடியும் நம்மளால். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அப்படி 1-2 கட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. எடுத்து ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தாலும் ஒழுங்காக வராது. இப்போ இதில் கொஞ்சமாக குக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பூந்தி கொஞ்சம் சாஃப்டாக வரும். இது நீங்கள் காரா பூந்திக்கு ஆட் பண்ணாது. அப்போ தான் பூந்தி கிறிஸ்பாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. நான் இந்த மாதிரி கரண்டியில் தான் பூந்தியை செய்ய போகிறேன். நீங்கள் பூந்தி லேடர்னே கடையில் கிடைக்கும், அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். என்கிட்ட இல்லாததுனால நான் இந்த கரண்டியில் செய்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா சூடு பண்ணுங்கள். மீடியம் லோ ஹீட்டில் தான் இதை செய்யணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுனாலும் பூந்தி யூஸ்வலாக போட்ட உடனே ரெடி ஆகிடும். அது நல்லா வெந்து வந்துடும் மேலே. அது ரொம்ப நேரம் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா தீஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஹீட்லேயே ஊற்றுங்க. இந்த மாதிரி இந்த கரண்டி மேலே மாவு ஊற்றி நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூந்திலாம் விழுது. நீங்கள் ஷேப் இந்த கரண்டியில் ஊற்றினா சரியாக ஷேப் வராது. நார்மலாக அந்த பூந்தி கரண்டின்றது கீழே கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க. அதில் அழகாக ரவுண்டாக அழகாக விழும். இதில் கொஞ்சம் சுமாரான ஷேப் தான் வரும். நீங்கள் ஷேப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் பிடிச்சி வைக்கிறதுனா தான் ஷேப்பு. ஒரு சிலர் நல்லா அரைச்சிட்டு கூட செய்வாங்க. அதாவது கொஞ்சம் கோர்ஸாக அதை பிளெண்ட் பண்ணிட்டு கூட செய்யலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி போட்ட உடனே ஒரே ஒரு நிமிஷத்துலேயே பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது சத்தம் அடங்கின உடனே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாவுக்கு நீங்கள் கலர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலாம். அது உங்களோட ஆப்ஷன். நான் எந்த கலரும் ஆட் பண்ணல. கடலை மாவோட நேச்சுரல் கலரில் தான் நான் செய்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லா பூந்தியும் பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது சர்க்கரை நனைகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது பாகாகணும். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்துச்சு. இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஆகிடும். பார்த்திங்கன்னா கம்பி பதம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கம்பி மாதிரி நம்ம கை வச்சு இது பண்ணோன்னா கம்பி மாதிரி நீளமாக வரணும். அதுதான் கம்பி பதம் சொல்லுவாங்க. அது வந்ததுக்கப்புறமா இந்த பூந்தியை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு நல்லா கலரி விடுங்க அடுப்புலையே. நல்லா அப்போ தான் ஊறும். யூஸ்வலாக இந்த பூந்தி இதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஜீராவில் போடுறதுக்கு பதிலாக காரம் போட்டு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது காரா பூந்தி. ரெண்டுமே ப்ரொசீஜர் ஒன்றே தான். இது ஸ்வீட்டில் போடுறோம், அது காரத்தில் போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நல்லா இந்த பூந்தியை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே நல்லா ஜீராவில் நல்லா இதுவாகிடும். அடுப்பை அணைச்சிட்டு இப்போ எடுத்துடலாம். நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா, இது நீங்கள் அடுப்புலேருந்து இறக்குனோடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இல்லைன்னா அடியிலலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக எடுத்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அப்புறம் லட்டு. அதனால் நீங்கள் வேறு பாத்திரத்தில் உடனே மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஏலக்காய் அளவுக்கு போட்டுட்டு இதிலேருந்து கொஞ்சமாக பூந்தியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டு ஒட்டி எடுத்துக்க போகிறேன் கோர்ஸாக. இது இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு கடையிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்போ தான் அதை கெட்டியாக பிடிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி கோர்ஸாக அடிச்சுட்டு போட்டு நீங்கள் பூந்தி இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட அடித்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து ஒரு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து கோர்ஸாக தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ரொம்ப தின்னாக அரைக்க போகிறதில்ல. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நட்ஸ் எல்லாம் போடுறதுனா இப்போ போடலாம். நான் வந்து கொஞ்சமாக தாளித்து போட்டிருக்கேன். நீங்கள் தாளிக்காமல் கூட போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நெய் ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த தாளிப்பை மட்டும் போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகுது அடியில். நான் வந்து அந்த செஞ்ச பாத்திரத்திலே வச்சதுனால. ஆனாலும் லட்டு வந்து டேஸ்ட் வந்து சூப்பர்பாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அப்போ வந்து அந்த ட்ரைனஸ் வராமல் அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கையில் வந்து சூடு பொறுக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கையில் எடுத்து நல்லா வந்து உருட்டிக்கோங்க. இப்போ வந்து இது மேலே ஒரு முந்திரி வச்சிட்டோன்னா இந்த லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வேறு ஏதாவது ஸ்வீட் ட்ரை பண்ணனாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி.